நாங்க ஏன் சிஓடி கொடுக்கறது கிடையாது? உங்க பணத்தை நாங்க ஏமாத்தணும்னு நினைக்கிறோமா? இது மாதிரி நிறைய பேர் வந்து ஏன் சிஓடி கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிஓடி இருக்கா அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல நிறையவே மெசேஜ் பண்றீங்க. ஒரு சிஓடினால எங்களுக்கு நடந்த ஒரு குட்டி சம்பவத்தை சொல்றேன். இன்ஸ்டாகிராம்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்க ஒரு சாரி பார்த்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது நிறையவே ஃபாலோவர்ஸ் இருந்தது. சரி, நான் ஆர்டர் பண்ணோம். அது வந்ததுமே எங்களுக்கு வந்த பார்சலுமே அமேசான் டெலிவரி வழியாக தான் எங்கள் கைக்கு வந்தது. ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இன்கேஸ் நானே உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுத்தேனாலுமே ஓப்பன் பாக்ஸ் டெலிவரிலாம் கொடுக்க போகிறது கிடையாது. அந்த ஆப்ஷன் வந்துட்டு எஸ்டி கொரியர் இந்த மாதிரி கொரியர்ஸில் இருக்கா அப்படிங்கிறதும் தெரியாது. ஸோ ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி கிடையாது. என் கைக்கு ப்ராடக்ட் வந்துடுச்சு. ஃபுல் அமௌண்ட் 1100 நான் பே பண்ணிட்டேன். ஆனா நான் ஆர்டர் பண்ணது 2 சாரி வந்திருந்தது. ஓரளவுக்கு மினிமம் பேக்கேஜிங்ல இருந்தது. பட் 2 சாரி அளவுக்கு அது இருக்குமா அப்படிங்கறது தெரியாது. ஹாஃப் சாரி அளவுக்கு இருக்குமான்னு 2 ஹாஃப் சாரி. அதை நான் ஓபன் பண்ணி பாக்குறேன். ஒன்னு ஓரளவுக்கு ஓகேவான ஒரு துணி, இன்னொன்னு ஒரு கந்தல் துணி. பிரிச்சு வெளியிலே தான் பிரிச்சு பார்த்தேன். பிரிச்சு பார்த்துட்டு 2 செகண்ட் இல்ல, ஒரு 2 நிமிஷம் வெளியில போய் பாக்குறதுக்குள்ள அந்த டெலிவரி பர்சன் இல்ல. எனக்கு என்ன பண்றதுங்கிறது தெரியல. அந்த வந்த நம்பருக்கு நான் அகைன் கால் பண்ணி கேட்டப்ப அந்த டெலிவரி பர்சன் போன் எடுக்கல. அந்த இன்ஸ்டாகிராம்ல போய் அவங்களுக்கு டிஎம் பண்ணோம், மெசேஜுக்கு ரிப்ளை இல்ல. கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாவே ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரியில தான் கொடுத்தேன். பட் இருந்தும் நான் ஏமாற்றப்பட்டேன். இப்போ ஒரு வெண்டார் வந்து உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க சிஓடியில பண்றதுனால உங்களை ஏமாத்த மாட்டாங்க அப்படிங்கிறது அதுக்கான அஷ்யூரிட்டி கிடையாது. இப்போ எங்க கிட்ட ப்ரீபெய்டு ஆர்டர்ஸ் மட்டும்தான். நீங்க ஆர்டர் பண்ணதுல இருந்து 2ல இருந்து 3 நாளுக்குள்ள உங்க கைக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிடும். மோர் தென் 3 days நடக்காது. அப்படியே ஃப்ரெஷ் பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்படின்னாலும் உங்களோட இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸ்ல டிஎம்ல நாங்க மெசேஜ் பண்ணிடுவோம், இந்த மாதிரி நீங்க ஆர்டர் பண்ணது ஸ்டாக் இல்லாம போச்சு, இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும், நாங்க உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுறோம்னு. ஒரு வெண்டார் உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சா, அது சிஓடியா இருக்கட்டும் ப்ரீபெய்ட் ஆர்டரா இருக்கட்டும், உங்களை ஏமாத்த முடியும். ஒரு ஜென்யூனான வெண்டார், ஒரு பிசினஸ் பண்றவங்க எந்த இடத்துலயும் உங்களை ஏமாத்த மாட்டாங்க. இன்னொன்னு, நாங்க சிஓடி கொடுக்காததுக்கான காரணம், எங்களுக்கு வந்து இப்போ நான் எஸ்டி கொரியர்ல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். எஸ்டி கொரியர்ல உங்களுக்கு கொரியர் பண்றப்போ நான் மெயின் ஹெட், இங்க திருச்சி ஹெட் ஆஃபீஸ்க்கு போய் தான் நான் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்று, ஸ்மால் பிஸ்னஸ் பண்ற எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க 1 month 1 week ஹோல்டு பண்ணி நீங்க சிஓடியில பண்ண அமௌண்ட்டை கொடுக்கறது அப்படிங்கிறது எங்களால இந்த ஃப்ளோ வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. இன்ஸ்டண்டா எங்க கைக்கு கேஷ் இருந்தா மட்டும்தான் எங்களால வந்து எங்களோட பிசினஸை ப்ராப்பரா பண்ண முடியும். அது ஒன்றும் நிறைய லாஸஸ் வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓவரால் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அது சிஓடியா இருந்தாலும் ப்ரீபெய்ட் ஆர்டரா இருந்தாலும் ஏமாத்துவாங்க. ஒரு ஜென்யூனான வெண்டார் எந்த நேரத்திலையும் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க.